இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 400 சதுர அடியில வீடு கட்டல. சித்தாபுத்தூர் குடியிருப்பு விவகாரம். உண்மையை உளறிய அதிமுக எம்எல்ஏ. பிரச்சார வண்டியில் திடீர் சலசலப்பு, அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை. அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தால் 249 குடியிருப்புகள் சித்தாபுத்தூர் பகுதியில் கட்டப்பட்டது. 400 சதுர அடியில் வீடுகள் கட்டி தரப்படும், அதற்கு ₹1 கூட செலுத்த தேவையில்லை என அன்றைய அதிமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது. அப்போது பதவியில் இருந்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அங்கு வசித்து வந்த பூர்வ குடிகள் புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு இடத்தை காலி செய்து கொடுத்தனர். அதற்கு அடுத்து வந்த திமுக அரசு கட்டிட பணியை விரைவுபடுத்தியது. இதையடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கட்டிடங்களை திறந்து வைத்தார். ஆனால் குடியிருப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் வீடுகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அரசு சார்பில் வழங்கப்பட்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளில் மின்சாரம், குடிநீர், ஆழ்குழாய் கிணற்று நீர் உள்ளிட்ட எந்த பணிகளும் நிறைவடையாமல் திறக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தனர். ஆனால் அவசர கதியில் குடியிருப்பை திறந்த அதிகாரிகள் முறையான பதிலளிக்காமல் இருந்துள்ளனர். இதில் குடியிருக்கும் பொதுமக்கள் பலர் தூய்மை பணியாளர்கள் என்பதால் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து நக்கீரன் வெளியிட்ட செய்தி மூலம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூத்த IAS அதிகாரி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். ஒருபுறம் தொடர்ந்து அங்கு வசித்து வரும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் கோவை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிக்க குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்றுள்ளார். அவருடன் அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரனுக்கு வாக்கு சேகரிக்க எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனும் பிரச்சார வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களை பார்த்த சித்தாபுத்தூர் குடியிருப்பு வாசிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தின் அவல நிலை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். இதை சற்றும் எதிர்பாராத அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன், நான் கூறியது போல 400 சதுர அடியில் கட்டிடம் கட்டப்படவில்லை என அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த திட்டத்தின் குறையை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன், நான் சென்ற முறை கூறியது போல ₹1 கூட நீங்கள் செலுத்தாமல் வீடுகள் வாங்கி தருவதாக குடியிருப்பு வாசிகளிடம் உறுதியளித்தார். தொடர்ந்து அங்கிருந்த அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பை முடித்துக் கொண்டு விரைவாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சித்தாபுதூரில் குடியிருப்புகள் கட்டப்பட்டதை அதிமுக எம்எல்ஏவே மறந்துவிட்டு பேசுவதாக விமர்சனம் எழுந்தது. இதை அடுத்து பேசிய அப்பகுதியைச் சேர்ந்த சிலர், இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பதை மறந்து இந்த கட்டிடத்தில் முறைகேடு ஊழல் நடைபெற்று உள்ளதை முன்னாள் எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் ஒப்புக்கொண்டுள்ளதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். தம்பி ஜெயிப்பாரே, உங்க ஆதரவோட கண்டிப்பாக நான் அத்தனை குறைகளை நான் நிவர்த்தி பண்ணுவேன். அன்னைக்கு எப்படி உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தனோ அதே போல் நான் கண்டிப்பா செய்வேன். இவரை தம்பி நீ பயப்படாத, நான் சொன்னதெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கேன், நான் இவரை கூப்பிட்டு வரேன். ஓகே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.